ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஹோட்டல்ல செய்கிற அதே சுவையோட கோஸ் கூட்டு நம்ம வீட்டில் எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம கோஸ் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவு கோஸ் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன், சீரகம் சேர்த்துக்கிறேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சீரகம் சேர்த்தா, நல்ல ஜீரணமும் ஆகும். அதனால் கடுகு உளுத்தம் பருப்போட சீரகம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 2 ஆனியன் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த ஆயிலே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதோட சால்ட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயத்தோட தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கிறேன். நான் 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்திருக்கேன் இந்த கோஸ் கூட்டு செய்கிறதுக்கு. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வந்து பூண்டு நான் நசுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயம் தக்காளியோட பூண்டும் நல்லா வதங்கட்டும். இப்போ 1/4 கிலோ கட் பண்ணி வச்சுருந்தாலே கோஸு, அதை வந்து இந்த தக்காளியோட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். கோஸ் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு கைப்பிடி அளவுக்கு பைத்தம்பருப்பும், ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கடலைப்பருப்பும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுதான் இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 15 நிமிஷம் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிட்டோன்னா தண்ணி நல்லா சுண்டி வந்துடும், கோஸும் நல்லா வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி வந்துருச்சு, கோஸும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான், சூப்பராக அட்டகாசமான சுவையில் கோஸ் கூட்டு ரெடி ஆகிடும். கோஸ் கூட்டு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இதே மேலே செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.